ஒவ்வொரு அம்மாவுக்கும் ப்ரெக்னென்சி டைமில் மறக்க முடியாத ஒரு தருணம்னா ஃபர்ஸ்ட் டைம் தன்னோட குழந்தையோட அசைவை உணர்கிற அந்த நொடி தான். அந்த சின்ன அசைவை உணரும் போது நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அந்த டைமில் குழந்தை லேசாக உதைக்கும் போது நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்கும்னா, அம்மா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா 18லேருந்து 20 வாரத்துக்குள்ளே நம்மளுக்கு மூமெண்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். இதே 2வது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா 16 வாரத்துலேருந்து நம்மளுக்கு மூமெண்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த வாரத்தில் வர மூமெண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நம்ம வந்து அடிக்கடி நம்ம ஃபீல் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு டைம் இல்லைனா 2 டைம் இந்த மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ண முடியும். 20 வாரத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னா 7 மாதம் 8 மாதம் 9 மாதம் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு மூமெண்ட் அதிகமாக தெரியும். இப்போ வந்து நமக்கு ரொம்பவே கம்மியாக தான் தெரியும். அப்போக்கப்போ நம்ம மூமெண்ட் ஃபீல் பண்ணலாம். என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் 6 மாதம் எனக்கு முடிகிறப்ப தான் மூமெண்ட்டே தெரிய ஆரம்பிச்சிது. எனக்கு இதுதான் முதல் குழந்தை, எனக்கு 6 மாதம் ஆச்சு, 7 மாதம் ஆக போகுது, இன்னுமே எனக்கு மூமெண்ட் தெரியல அப்படின்ட்டு பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் எப்போவுமே மூமெண்ட் வந்து முதல்லே தெரியாது, போக போக தான் தெரிய ஆரம்பிக்கும். 8 மாதத்துக்கு மேலாகியும் இன்னும் உங்களுக்கு மூமெண்ட் தெரியலனா தான் பயப்படணும். 7 மாதம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மூமெண்ட் தெரியும். எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா 2வது ப்ரெக்னென்சியாக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து மூமெண்ட் வந்து 5 மாதம் முடிகிறப்பவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. எனக்கு வந்து 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. 6 மாதம் முடிகிறப்ப தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. அவங்க வந்து என்கிட்ட கேட்பாங்க, உனக்கு மூமெண்ட் தெரியுதா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை எனக்கு தெரியல அப்படின்னு. எனக்கெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிச்சு, உனக்கு தெரியலையா அப்படின்ட்டு கேட்பாங்க. எனக்கு அப்போ கஷ்டமாக இருக்கும், ஐயோ நமக்கு 6 மாதம் ஆச்சு, இன்னும் எனக்கு மூமெண்ட் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 6 மாதத்துக்கு மேலே தான் எனக்கு தெரிய ஆரம்பித்தப்போ எனக்கு ரொம்பவே நிம்மதியாக இருந்தது. அதனால ஒவ்வொருத்தவங்களும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அதனால ஒவ்வொரு ப்ரெக்னென்சியுமே வித்தியாசமாக இருக்கும். நம்ம யாரையோடையும் கம்பேர் பண்ணக்கூடாது. 8 மாதம் ஆச்சு இன்னுமே மூமெண்ட் தெரியல அப்படின்னா நம்ம உடனே ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கிறதா ரொம்பவே நல்லது. குழந்தையோட அசைவை நம்ம ஃபீல் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி நிறையா குடிக்கணும். தண்ணி நிறையா குடிச்சிட்டு நம்ம போய் ஒரு இடத்துல அமைதியாக இருக்கிற இடத்துல போய் உட்காந்து நிதானமாக நம்ம கையை எடுத்து வயிற்று மேலே கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு குழந்தையோட அசைவு நம்மளுக்கு தெரியும். நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய வயிற்றில் கையை வச்சு அப்படியே கூசி விடுற மாதிரி இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு குழந்தையோட மூமெண்ட் வந்து அப்போக்கப்போ எனக்கு லைட்டாக தெரியும். உங்களுக்கு எந்த மாதத்தில் மூமெண்ட் தெரிஞ்சதுன்னு மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.